தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. மல்லி 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 மல்லி. ஏங்க முதல்ல சாப்பிடுங்க. மல்லி கொஞ்சம் கிட்ட வாங்க, ஒரு ரகசியம் சொல்றேன். இங்கதான் யாரும் இல்லையே, அப்படியே சும்மா சொல்லுங்க. காத்துக்கு காது இருக்குன்னு சொல்லுவாங்க, நீ அதெல்லாம் கேள்விப்பட்டது இல்லையா? காதை கிட்ட கொண்டு வா. அப்படியா? சரி, இன்னும் கிட்ட வா. அதாவது என்னன்னா, என்னங்க இது? உங்களுக்கு வேற ஏதாச்சும் வேணுமா? வேணும். இதுவா? அத யாரு கேக்குறா? பின்ன எனக்கு இங்க வேணும், இங்க. ஐயோ, ஷோ, அப்படி இல்ல. சாப்பிடுங்க. அடா அடா அடா, என்ன டேஸ்ட். ஏங்க என்ன பண்றீங்க? எங்க வேணாங்க, சொன்னா கேளுங்க. ஐயோ, ராஜிமா காஃபி. ராஜிமா. சொல்லு ரஞ்சி. பிஸியா இருக்கீங்களா? என்ன? இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கேட்டுட்டு தானே இருக்கேன், சொல்லு. ஹனிமூன் போறாங்களா? என்ன சொன்ன? ஹனிமூன் போறாங்களா? யாரு? வேற யாரு? எல்லாம் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க தான். யாருன்னு கேக்குறேன்ல, சொல்லு. மல்லியும் உங்க தம்பியும் தான். என்ன சொல்ற? ஆமா, ரொம்ப ஜாலியா ஃபேமிலியா கிளம்பிட்டாங்க. நீங்க என்னடானா அவ்வளவுதான் டைவர்ஸ் கொடுத்துட்டா அவ பாட்டுக்கு காணாம போயிடுவான்னு சொன்னீங்க. நானும் அவ ரோட்ல கையேந்தி தான் சுத்த போறான்னு நினைச்சேன். மாமாவும் ஜெயிலுக்கு போறாருன்னு சொன்னீங்க. அந்த கதிரேசன் வேற ஏகத்துக்கும் பில்டப் கொடுத்துட்டு நம்ம வீட்டையே சுத்தி சுத்தி வந்தாரு. சொன்னது மாதிரியே எல்லாம் நடக்க போகுது. நல்லது தானே. நமக்கு கிடைக்காத மாமா வெளியில எதுக்கு இருக்கணும்? ஜெயிலுக்கே போகட்டும்னு நானும் கோர்ட்ல போய் சாட்சி சொல்ல போனேன். ஆனா இப்ப என்னடானா மாமா கூட ஜோடி போட்டுட்டு ஜாலியா ஹனிமூன் போறாங்க. கடைசியில எல்லாரும் அவங்க வாழ்க்கையில ஜாலியா இருக்காங்க. நான் மட்டும்தான் ஏன் செய்யறோம், என்ன செய்யறோம், எதுக்கு செய்யறோம்னு தெரியாம என்னெல்லாமோ ஆள் ஆளுக்கு சொல்றத கேட்டுட்டு புத்தி பேதலிச்சு தெரிஞ்சிட்டு இருக்கேன். ஹேய், என்ன சைலண்டா சிந்து பாடுறியா? எனக்கு தெரியாதா? மனசுல இருக்கிறதா வாயில வரும். இவளுக்கு என்ன சொகுசா ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி கம்பெனி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போறா. நமக்கு ஒண்ணும் தர மாட்டேங்கிறான் தானே பாக்குற? அப்படிலாம் இல்ல. எனக்கு எதுக்கு இதெல்லாம்? அதெல்லாம் தான் நீங்க பாத்துக்கிறீங்களே. ஏன் லைஃப் நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. அந்த மல்லி லைஃப் நினைச்சா பொறாமையா இருக்கு. போற போக்க பார்த்தா வெண்பாவுக்கு தம்பி பாப்பாவோ தங்கச்சி பாப்பாவோ ரெடி பண்ணிட்டு தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப என்ன பண்ணலான்னு சொல்லு. எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த தடவை நான் ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன். நிச்சயமா அவ மாமாவை விட்டு நான் போயிடுவான்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி, நடக்கல. இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்? தெரியல ராஜிமா. ஆனா ஏதாச்சும் பண்ணணும். இங்க பாரு,
நீ எதுவும் கடுப்ப கிளப்பாம நீ பாட்டுக்கு போ, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அவங்க அனிமோன் போறாங்கறதே நான் சொல்லிதானே உங்களுக்கு தெரியும். ஆமா, அப்படின்னா அந்த மல்லி விஷயத்துல நீங்க முன்ன மாதிரி அக்கறையா இல்ல, அப்படிதானே? இப்ப என்ன சொல்ல வர? ப்ளீஸ் ராஜிமா, தயவு செஞ்சு ஏதாவது செய்யுங்க. என்னால இதை ஏத்துக்கவே முடியல. தூக்கமே வர மாட்டேங்குது. எங்கேயாச்சும் ஓடி போயிடலாம் போல இருக்கு. அப்படியே மண்டைய பிச்சுக்கலாம் போல இருக்கு. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. இந்த பாரு, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? உன்கிட்ட இன்னும் கொஞ்ச நேரம் நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், எனக்கு தான் அப்படியே புத்தி பேதலிச்சிரும்னு நினைக்கிறேன். இல்ல, அவ உங்களுக்கு தானே சவால் விட்டுட்டு போனா. அந்த சவால நீங்க தோத்து போயிட்டீங்க தானே. உங்களுக்கு என் கோவமே வர மாட்டேங்குது. ராஜிமா, என்ன சொன்ன நீ? என்ன சொன்ன? நான் தோத்து போயிட்டேனா? நான் தோத்து போயிட்டேனா? சாரி ராஜிமா, நீங்க தோத்துட்டீங்கன்னு நான் சொல்லல. நேத்து நீங்களே தான் அப்படி சொன்னீங்க. ஆனா அப்புறம் அந்த மல்லிய பத்தி சீரியஸா எதுவும் யோசிக்கல. அதான் அப்படி சொன்னேன். எனக்கு எதை எப்படி யார வச்சு செய்யணும்னு தெரியும். நீ வாயை மூடிக்கிட்டு இரு. தேவையில்லாம ஏதாவது வார்த்தையை விட்ட அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஐயோ அம்மா, இங்க கொடுங்க. ஐயோ, நீங்க ஏமா இதெல்லாம் எடுத்துட்டு வரீங்க? நான் பாத்துக்க மாட்டேனா? பிக் பாட்டி Dress எப்படி இருக்கு? ஐயோ, உனக்கு என்னடி ராசாத்தி, இந்த Dressல அப்படியே குட்டி தேவதை மாதிரி இருக்க. ஐயோ, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. மல்லி, நீ ஊருக்கு போனதும் எனக்கு ஒரு ஃபோன் போட்டுருமா, சரியா? சரிங்க. ம். மாப்பிள்ளை தம்பி, கிஃப்ட் வவுச்சர் உங்ககிட்ட தானே இருக்கு, மறக்காம எடுத்துட்டீங்கல்ல? பயப்படாதீங்கம்மா, அதெல்லாம் என்கிட்ட தான் இருக்கு. சரியா? சரி 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 சரி. என்ன மல்லி, வெண்பாவுக்கு ஸ்கார்ஃப் ஸ்வெட்டர் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? பிக் பாட்டி அதெல்லாம் வேணாம். கிளைமேட் அப்படியே என்ஜாய் பண்ணணும். பனியில நனையணும், மலையில குளிக்கணும். குளிக்கணும் குளிக்கணும். ஆமா, இதெல்லாம் சொல்றதுக்கு நல்லா தான் இருக்கும். ம், அப்புறம் காய்ச்சல் வந்து போர்வை போத்திட்டு கிடக்கும் போதுதான் தெரியும். அம்மா திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்மா. ஓஹோ, சூப்பர்டா செல்லகுட்டி. மல்லியம்மாவுக்கு எப்பவும் நெகட்டிவ் தாட்ஸ் தான். மல்லி, வெண்பா கிட்ட நீ நிறைய கத்துக்கணும். ஐயா, மல்லி தலை வலிக்குது, மல்லி மூக்கடைக்குது, ஜுரம் அடிக்குது மல்லின்னு சொல்லுங்க. அப்புறம் இருக்க உங்க 2 பேருக்கும். சரி சரி, நேரமாச்சு, 3 பேரும் கிளம்புங்க. மல்லி வா போலாம். ம், கிளம்புங்க. அச்சச்சோ, நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருங்கப்பா. 2 பேரும் இதே சந்தோஷத்தோட நல்லா இருக்கணும். ஹலோ ஹலோ, என்ன விட்டுட்டீங்க? நான் நல்லா இருக்க வேணாமா? என்னையும் பிளஸ் பண்ணுங்க. ஆமா மாமா. உனக்கு என்னடி ராஜாத்தி, மல்லியும் மாப்பிள்ளை தம்பியும் நல்லா இருந்தா நீயும் நல்லா இருப்ப. சரி, போயிட்டு ஆ, வரோம். சரி சரி, மாப்ள. வரமா. வாங்க. பத்திரமா வெண்பா, அப்பா கிட்ட போ. வண்டியில வெண்பா, ஓடு நீ ஓடு 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 ஓடு. போகட்டும் போகட்டும். வரும் பெரியமா. வா வா. ஆ, நான் சாத்திடுறேன். அது என்ன பிள்ளை, நீ பாட்டுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி சிரிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்க. நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இந்த ஊர் சுத்துறதுக்கு ஒண்ணும் நான் உன்னை அனுப்பி வைக்கல. ஐயோ, அதான் சொல்லிட்டீங்கல்ல, விடுங்க பெரியமா. இங்க பாரு பிள்ளை, நீ போயிட்டு திரும்பி வரும்போது நான் உன் முகத்தை பாப்பேன். நான் சாதாரணமானவ இல்ல, உன் முகத்துல ஒரு கலை தெரியணும். அதை வச்சே நான் கண்டுபிடிச்சிருவேன். அடுத்த மாசம் நான் கேட்டது நடக்கல, அதுக்கப்புறம் உன்னை வீட்டுக்குள்ளேயே இருக்க விட மாட்டேன். அடுத்த ட்ரிப்புக்கு அனுப்பிச்சு விட்டுருவேன். ஐயோ, போங்க பெரியமா. போங்களா? நான் ஒண்ணும் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல மல்லி. பிக் பாட்டி, என்ன 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 என்ன? அம்மா கிட்ட மட்டும் ஏதோ சீக்ரெட் சொல்றீங்களே, என்ன விஷயம்? சொல்லட்டுமா? சும்மா இருங்க பெரியமா, நான் பாத்துக்கிறேன்றேன்ல. மல்லியம்மா கிட்ட என்ன சொன்னீங்க? என்கிட்ட மட்டும் சொல்லுங்க, டைரக்ட் கிட்ட சொல்ல வேணாம். அது நீ தனியா இருக்கல்ல, உன் கூட விளையாட தம்பி பாப்பாவோ தங்கச்சி பாப்பா வேணும்ல, அததான் குழந்தைகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்படியா மல்லியம்மா? எனக்கு தம்பி பாப்பா தான் வேணும். சரி சரி, நீங்க போயிட்டு வாங்க, எனக்கு வேலை இருக்கு. ஜாக்கிரதை ஜாக்கிரதை, வண்டியில ஏறு. அப்புறம் மல்லி பிள்ளை, நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். சரி, நீ வண்டியில போயிட்டு ஏறு வரேன் போ. பெரியமா. போலாம் போலாம் போலாம், ரைட் ரைட். ம், பார்த்து போயிட்டு வாங்க. பாய் பாய்மா. பாய். அப்பா, இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு மனோகர் தம்பி.
சரி உள்ள போலாமா? சரி, வா, நீங்க நீ போங்கம்மா, பாத்து. நீங்க போங்கம்மா, நான் நீ வரேன். பார்த்து நடந்து வா. நீங்க போங்கம்மா, நான் வந்துடுறேன். போச்சு 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 போச்சு, எல்லாம் போச்சு. என் மாடம் போச்சு, மரியாதை போச்சு, என் பணம் போச்சு. இப்ப என் பேத்தி என்னைய விட்டு இந்த வீட்டை விட்டு போயிட்டாளே. நான் என்ன எனக்காகவா இதெல்லாம் செஞ்சேன்? நீ தான் என்னை விட்டுட்டு போயிட்ட. உன் ஞாபகமா என் பேத்திய வளர்த்து ஆளாக்கலாம்னு நினைச்சேன். அது தப்பாமா? எனக்கு அந்த உரிமை இல்லையாமா? போது ரேணுகா, நான் ஆசைப்பட்டதான் நீ நிறைவேற்றி வைக்கலையே. இனிமே நான் இங்க இருந்து என்ன ஆக போகுது? இந்த வயசுக்கு மேல நான் என்ன சாதிக்க போறேன்? இந்த நிசா அவ பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்றா. இவ வந்து என்ன புரிஞ்சுக்கவே மாட்டாங்கறா. ஊர்ல நல்ல பசங்களே இல்லையே என்ன? எவனாவது ஒருத்த கட்டினா கூட மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா அந்த விஜய் தான் கட்டுவேன்னு ஒத்த கால நிக்கிறாளே. என் பேத்தி இல்லைன்னா நான் என்ன பண்றது? எதுக்கு வாழணும்? நான் நடப்பணமா வாழ்றதுக்கு நான் உன்கிட்டே வந்துடுறேம்மா. நான் உன்கிட்டே வந்துடுறேன். என்னை கூட்டிட்டு போயிடு. ரேணுகா, நான் உங்ககிட்டே வந்துடுறேம்மா. என் பேத்தி இல்லாம என்னால வாழவே முடியாதும்மா. நான் வந்துடுறேன்டா. நானும் உங்ககிட்டே வந்துடுறேன்டா. ரேணுகா, உங்ககிட்டே வந்துடுறேம்மா. ரேணுகா, இனிமே நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? நீயும் இல்ல, என் பேத்தி என்னை விட்டுட்டு போயிட்டா. இனிமே நான் இங்க இருக்க வேண்டியதே இல்லம்மா. நானும் வந்துடுறேம்மா. நான் உங்ககிட்ட வந்துடுறேம்மா. நான் வந்துடுறேம்மா. நான் எப்படியாவது உங்ககிட்ட வந்துடுறேம்மா. என்னை இங்க விட்டுறாத, அழைச்சிட்டு போயிடுமா. அப்பா வாங்க, பிரியாணி சூடா இருக்கு. ஆறிட்டா நல்லா இருக்காது, வாங்க. என்னம்மா நீ? அப்பங்கிற தூக்கு போறதுக்கு ரெடியா நிக்கிறேன். நீ என்னமோ இங்க ஒரு மனுஷன் நிக்கிறது கூட தெரியாம நீ பாட்டுக்கு போற, நீ பாட்டுக்கு வர்ற, பிரியாணி பிரிச்சு சாப்பிடுற, என்னையும் சாப்பிட வரியான்னு கேக்குற. வேற என்னப்பா பண்ண சொல்றீங்க? போற உயிரை புடிச்சா வைக்க முடியும். நீங்க முடிவெடுத்துட்டீங்க. இப்ப நான் தடுத்தேன்னு வைங்க, நான் கை கழுவிக்க போறப்ப கூட நீங்க தூக்க மாட்டிக்கலாம் இல்லையா? அப்போ நான் தடுக்க முடியுமா சொல்லுங்க? இப்ப நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல எல்லாத்தையும் நானே சாப்பிடுவா? ஆமா, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? சாவுற அந்த சீக்கிரம் சாவு, எல்லாத்தையும் நானே சாப்பிடுறேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. பின்ன என்னப்பா செய்யறது? நான் உங்களை தடுக்க நீங்க விடுமான்னு முரண்டு பிடிக்க முடியலப்பா. ரொம்ப டயர்டா இருக்கு. நிசா, நீ நார்மலா தானே இருக்க? நான் நார்மலா தான் இருக்கேன், நீங்க தான் அப்நார்மலா இருக்கீங்க. நடந்ததெல்லாம் நினைக்கிறப்ப ரத்தம் கொதிக்குதுமா. உனக்கு வலிக்கல? அவ உன்னோட அக்கா தானே? நீ விஷயம் கேள்விப்பட்ட தானே? அந்த விஜயும் அந்த மல்லியும் இப்ப குடும்பமா அனிமூன் போயிருக்காங்களாம். இங்கே உனக்கு பிரியாணி கேக்குது. ஒண்ணு நான் சாகணும், இல்லன்னா நான் கொலகாரன் ஆகணும். உங்களால எதையுமே கிழிக்க முடியாது. பின்ன இப்படி கத்திட்டு இருந்தீங்கன்னா பிரஷர் ஏறி சீக்கிரமா போய் சேர்ந்துருவீங்க. முதல்ல உட்காருங்க. உட்காருங்கன்னு சொல்றல. எடுத்து சாப்பிடுங்க. எனக்கு சாப்பிடலாம் மனசு வரலமா. சரி விடுங்க.
ஏன் நிசா, உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்ல? என்னால முடியல நிசா. உங்களால தான் முடியலன்னு தெரிஞ்சு போச்சே. ஆமாப்பா, இனிமே நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். நீங்க ஒதுங்கி ஓரமா உட்கார்ந்து வேடிக்கை மட்டும் பாருங்க. காலையில எந்திரிங்க, காஃபி குடிங்க, பேப்பர் படிங்க. ஒரு காலத்துல நீங்க இறங்கி அடிச்சீங்க, இல்லன்னு நான் சொல்லவே இல்லையே. ஆனா இப்ப எமோஷனலா யோசிக்கிறீங்க, ரொம்ப பதறீங்க. அத வச்சு நாம ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா. செகண்ட் இன்னிங்ஸ்ல நான் என்னோட ஆட்டத்தை காட்டுறேன். கொஞ்சம் நிதானமா யோசிச்சு புது ஸ்ட்ராட்டஜியோட அடிக்கணும். அந்த அன்னபூர்ணி எனக்கே அவங்க ஹனிமூன் போயிருக்காங்கன்னு போட்டோ அனுப்பியிருக்கா நிசா. அத பார்த்துட்டு என் மனசு பொறுக்கல. போட்டோ தானே, நல்லா எடுத்து வச்சுக்கிட்டோம். ஏன்னா நான் செய்ய போற வேலையில இனிமே போட்டோல மட்டும்தான் அந்த மல்லியை பார்க்க முடியும். அவங்க ஜாலியா ஹனிமூன் கிளம்பி போயிருக்காங்க, ஆனா அது நடக்க போறது இல்ல. நான் ஒரு பெரிய பிளான் பண்ணிருக்கேன். நீங்க பொறுத்திருந்து மட்டும் பாருங்க. சூப்பரா இருக்கு. டாடா, இப்படி பண்ணா என்ன ஆகும்? இப்படி பண்ணா டயர்ட்னஸ்லாம் போயிடும். எங்க போகும்? ஓ, அது எங்க போனா நமக்கு என்ன? நம்மள விட்டு போனா போதாதா? எனக்கும் டயர்டா தான் இருக்கு. இப்ப போயிடுச்சா உனக்கு? போயிடுச்சு. சரி போலாமா? போலாமே. ஐயோ வெண்பா, ஏய் வெண்பா, ஏய் வெண்பா. ஐயோ ஐயோ. வெண்பா, என்னாச்சு? இந்த அங்கிள் மேல மோதிட்டேன். சாரி அங்கிள். பரவாயில்ல பரவாயில்ல. சொன்னா கேக்குறியா? ஏன் ஓடுற? எங்க கூட தான் வரணும். சரி மலியம்மா. வாங்க சார். அது வந்து we have passes. 3 பேர் தானே சார்? ஆமா 3 பேர் தான். ஐடி ப்ரூஃப் சார். ஒரு நிமிஷம். குடு. செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த புடி. ரூம் நம்பர் 304 க்கு போலாம். ஓகே. கீ இந்த ரூம் நம்பர் 304 சார். மலி போய் பேக் எடுத்துட்டு வருவோமா? மேடம் இருக்கட்டும் சார், எங்க ரூம் பாய் ஹெல்ப் பண்ணுவாரு. ருத்ரன், ருத்ரன். சரி, நான் கார் பார்க்கிங்ல இருக்கேன், வர சொல்லுங்க. ஓகே சார். ஓகே. வெண்பா, சொன்னா கேட்க மாட்டியா? அதெல்லாம் பண்ண கூடாது. எதையாவது உடைச்சிட்டு போற. சரி. அவர் வந்தோனே அவர்கிட்ட என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்க. ஈவினிங் வந்துடுவேன். கூப்பிட்டீங்களா? சொல்லுங்க மேடம். ரூம் நம்பர் 304க்கு வந்திருக்காங்க, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே. வா வெண்பா. சரி மலியம்மா. ஓகே மேடம். சரிங்க மேடம். ஓகே நான் நான் பாத்துக்கிறேன். ஓகே. ஹலோ. ஹலோ மேடம். நான் அமிச்ச போட்டோவை பாத்துட்டியா? அவங்க எல்லாரும் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க மேடம்.
இப்பதான் நான் ரூம்ல கொண்டு போய் விட்டுட்டு உங்களுக்கு கால் பண்றேன். சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? மல்லி உயிரோட சென்னைக்கு வரக்கூடாது, புரிஞ்சுதா? புரியுது மேடம். கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.